அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்து சிவி லிஸ்ட் வந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 அதை பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு. ஸோ தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்க 85,000 பேர் வந்து பண்ணாக்க ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அதுதான் இங்கே வந்து பண்ணாக்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வந்திருக்கு இன்றைக்கி தினமலரில். ஸோ தமிழில் பெயில். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தேர்வு எழுதிய 85,000 பேர் தாய்மொழியே தெரியாமல் ஆசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த அவலம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் போட்டிருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதியவர்கள் தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 85,000 பேர் ஃபெயிலான அவலம் அரங்கேறியுள்ளது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நியூஸு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 நடந்ததில் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரையோ நமக்கு தாய்மொழியே தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லலை, யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வரலை அப்படின்னு சொல்லலை, சரிங்களா? ஸோ நமக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்குதுன்னு தெரியும். தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மெயின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு எங்கேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்கான சிலபஸும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th புக்கில் இருந்து மட்டும்தான் வரும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து மட்டும்தான் வரும். ஸோ மொத்தம் 50 கொஷின் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 கொஷின் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 30 கொஷினில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க். 30 கொஷினுக்கு 50 மார்க்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் 10th தமிழ் புக்கில் இருந்தால் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் 85,000 ஆசிரியர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு. ஸோ படிக்காமே போய் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா தமிழ் தகுதி தேர்வு 30 கொஷின் இருக்குது, எப்படி இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருட்டு நம்பிக்கையோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போனாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா படித்தேன் தமிழ் தகுதி தேர்வுக்காக அதனால ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை 10th தமிழ் புக்லேயே இல்லாத ஒரு விஷயத்த வந்து பண்ணாக்கா கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கஷ்டமாக இருந்ததா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா கஷ்டமெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து பண்ணாக்கா நான் 10th தமிழ் புக்கு தான் படித்தேன். 10th தமிழ் புக்கில் படித்து நான் வந்து பண்ணாக்கா 30 மார்க் வாங்கினேன். ஸோ தமிழ் தகுதி தேர்வில் மட்டும் நான் மொத்தமாக லைன் பை லைன் 10th தமிழ் புக்கெல்லாம் படிக்கல. மொத்தமாக நான் படித்த டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5-6 டேஸ் மட்டும்தான் படிச்சிருப்பேன், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஸோ 10th புக்கில் தான் வரும். ஸோ அதை எதையுமே வந்து பண்ணாக்கா நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம போய் எழுதலாம், பாஸ் ஆகிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படின்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக வந்து பண்ணாக்கா விட்டதுனால தான் இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்களே தவிர மற்றபடி வந்து பண்ணாக்கா தரோவாக படிச்சுட்டு போய் யாரும் கொஷின் கஷ்டமாக வந்தது அதனால ஃபெயில் ஆனாங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆன எல்லாருமே இதை வந்து பண்ணாக்கா நான் சொல்கிறத அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ அப்போது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுலேயும் நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th தமிழ் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ 10th தமிழ் புக்கை நாங்கள் தரோவாக படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லதே தவிர ஸோ டிஆர்பி போர்டு மேலேயோ இல்லை அடுத்தவங்க மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழி போடுறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வர எக்ஸாமில் அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.